அன்புமணியை நினைத்தாலே பிபி சுகர் ஏறுவதாக ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் அவர் டென்ஷனாக வேண்டாம் என்று அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல செயல் தலைவராக அன்புமணி பணியாற்ற வேண்டும் என்று ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் என்ன சொன்னாலும் கட்சி தலைவராக செய்து முடிப்பேன் என்று அன்புமணி பதிலளித்துள்ளார். இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி, மனக்குமுறல்கள், எனக்கு பிபி ஏறுது. நான் சேலம் போயிருக்கும்போது அங்கே இதே மாதிரி பிபி ஏறி அதிகமாகி அப்புறம் அங்கே சரவணன், டாக்டர் சரவணன், அவர் எல்லாம் என்னமோ இப்போ இசிஜி எல்லாத்தையும் ஒரு 10 பேர் டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகலாம். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். தொட்ட காலத்திலிருந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இன்னொரு வார்த்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம். இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் பொய் என்று இப்படி சொல்லக்கூடிய நபர். அப்போ ஒரே தீர்வு நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் ஐயா சொல்கிற வழியில் நான் போகிறேன். இப்போ போய் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் போவேன்னா செய்வேன்னா சொல்லுவாரை தவிர நடப்பதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். 100 ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கான், ஈட்டியால் குத்திட்டு. அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைக்காமலும்னா பாசத்தால் இல்லை, அதெல்லாம் போயிடுது. அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.